திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகர செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உடுமலை புதிய பேருந்து நிலையம் அருகே சுரங்கப்பாதை இல்லாததால் பொதுமக்கள் சாலையை கடக்கும் போது விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறி சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கொழுமம் சாலையில் பழனியை நோக்கி செல்லும் வாகனங்கள் அதிகமாக செல்வதால் அப்பகுதியில் உள்ள ரயில்வே கேட் தினமும் பல முறை மூடப்படுவதாலும் அவசர தேவைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என கூறப்பட்டது. அதேபோல் முதல்வர் ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன்பு உடுமலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்தபோது நகரின் பல்வேறு பகுதிகளில் வேகத்தடைகள் அகற்றப்பட்டதாகவும், விழா முடிந்து பல மாதங்கள் கடந்தும் அவை மீண்டும் அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாகவும் கூட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. உடனடியாக வேகத்தடைகளை அமைக்க வேண்டும், இல்லையெனில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். நகர தலைவராக சரவணன், துணைத் தலைவராக ராஜா, செயலாளராக தெய்வகுமார், துணை செயலாளராக ரகுமான், பொருளாளராக சவீனா, மேலும் 10 பேர் கமிட்டி உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் அப்பாஸ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே கட்சியின் சார்பில் உடுமலைப்பேட்டை நகர கமிட்டியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் புதிய நிர்வாக தேர்வு செய்யப்பட்டது. இதில் தலைவராக சரவணனும், நகரத்தினுடைய செயலாளராக தெய்வகுமார் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யணும். அதோட 15 பேருடைய கமிட்டிகள் புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒன்று நகரத்துக்குள் இருக்கக்கூடிய பள்ளிகள், கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிராந்தி கடையில் அனைத்தும் அகற்ற வேண்டும். ஒன்று. மற்றொன்று, உடுமலை மெயின் ரோட்டில் உள்ள மடத்துக்குளம் பிரிவு சேர்க்கக்கூடிய குளம ரோட்டில் மேம்பாலத்தினால ரொம்ப பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. ரயில்வே மேம்பாலம் போட சொல்லி, அதனால கம்பல்சரியாக அந்த ரயில்வே மேம்பாலத்தை உடனடியாக போடணும். அதே மாதிரி உடுமலை பஸ் ஸ்டாண்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிடுச்சு. புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினக்கூடிய எந்த ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சாதகமாக இல்லாமல் இருக்காங்க. தினமும் விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தை உடனடியாக தடுத்துறதுக்கு போக்குவரத்து காவல்துறையும் நகராட்சியும் உடனடியாக தீர்வு காணணும். அதே மாதிரி உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு இருக்க பகுதியில் அனைத்து பகுதியில் குப்பைகள் ரொம்ப தேங்கி கிடக்கு. இது உடனடியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா பல நாளிதழ்கள்லாம் வந்துட்டே இருக்குது. தொடர்ச்சியாக சம்மந்தமாக வந்துட்டே இருக்குது. எல்லாம் இங்கே பார்த்தாலும் குப்பையாகவே கிடக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு போனாங்க உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு. எல்லா பக்கமும் இந்த ஸ்பீட் பிரேக் போட்டிருந்தாங்க. அதை பூராத்தையுமே எடுத்துட்டாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்சிடென்ட். உதாரணம் சொல்லப்போனால் நகராட்சிக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்பட்டு உயிருடைய ஏற்பட்டிருந்தது. உயிர் பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப பொதுமக்கள் சிரமத்தில் இருக்கிறாங்க. உடனடியாக எடுத்து போய் ஸ்பீடு பிரேக்கை உடனடியாக போடணும். இப்படி பல குறைபாடுகள் முயற்சிகள் உடனடியாக மாநாடு தீர்மானமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதை தீர்மானத்தினுடைய தமிழக அரசு ஏற்பாடு செய்யும் மாதிரி இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாநாட்டினுடைய முக்கியமான தீர்மானம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சமீப காலத்தில் வந்துட்டு போனாங்க. அவர் வருகையொட்டி எல்லா இடத்திலும் ஸ்பீடு பிரேக் இந்த புறாத்தை அப்புறப்படுத்திட்டாங்க. இதனால் மீண்டும் விபத்துகள் அதிகமாக ஏற்பது, உயிர் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. அதனால உடனடியாக இந்த ஸ்பீடு பிரேக்கில் போடலைன்னு சொன்னால் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து இந்திய ஐக்கிய கமிட்டி சார்பாக உடுமலைப்பேட்டை நகரத்துடைய செயலாளர் தலைமையில் தெய்வகுமார் தலைமையில் ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை நடக்கும் என்று எங்கள் கட்சியின் சார்பாக கேட்குது.